கர்ணன் ஒரு குளக்கரையில குளிச்சிட்டு இருக்காரு. குளக்கரையில குளிச்சிட்டு பக்கத்துல அமைச்சர் இருக்காங்க. ஒரு ஏழை அந்தணன் அப்படி வந்தார். கர்ணா ஏதாவது குடுக்கறனார். இந்த கர்ணனை ஏன் கொண்டாடுறோம் பாருங்களேன், ஏதாவது குடுக்கறனார். இந்த மனுஷன் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிட்டு இருந்தவர் தங்க எண்ணெய் கிண்ணம் இருந்துச்சு இந்த பக்கம். இடது கையில எடுத்து அப்படி கொடுத்துட்டாரு. இடது கையில இப்படி எடுத்து இப்படி கொடுத்துட்டாரு. இந்த அமைச்சர் கேட்கிறாரு, கர்ணா நீ பெரிய ராஜா, பெரிய தான சக்கரவர்த்தி, பெரிய வள்ளல், எல்லாம் சரிதான். இடது கையில எடுத்து கொடுக்க கூடாதுன்னு உனக்கு தெரிய வேணாமா? இடது கையில போய் யாராவது தானம் பண்ணுவாங்களா? இந்த கர்ணன் சொன்னாரு, அப்படி கிடையாதுப்பா, மனிதனினுடைய மனம் மாற்றத்துக்கு உகந்தது. இந்த இடது கையிலேருந்து வலது கைக்கு நான் மாத்துறதுக்குள்ள இவனுக்கு ஏன் தானம் கொடுக்கணும்னு நான் நினைக்கலாம், இவங்கிட்ட ஏன் தானம் வாங்கணும்னு அவன் நினைக்கலாம். நல்லது செய்யறதுக்கு நல்ல நேரம் கிடைக்காதுப்பா, நல்லது செய்யற எல்லா நேரமும் நல்ல நேரம் பான்னார். மழை கொடுக்கும் மேகமோ 2 மாதம், பசு கொடுக்கும் குடையோ 3 மாதம், வயல் கொடுக்கும் குடையோ 4 மாதம், பார்த்திபனாம் கர்ணனுக்கோ 4 மாதம். நாணி சிவந்தன நங்கையரின் கண்கள், நற்பொருளை தேடி சிவந்தன நாவலரின் கால்கள், பாடி சிவந்தன பாவலரின் கண்கள், கொடுத்தே சிவந்தது கர்ண மகாராஜா திருக்கரம் தானே எழுதினார். காலம் தாண்டி நிக்கிறாரே சார்.